ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எப்படி ஆட்டோ டவுன்லோடை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, ஆட்டோ டவுன்லோடை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, உங்கள் நண்பர்கள் இல்லைனா பார்த்தீங்கன்னா குரூப்பு யாராச்சும் அன்னோன் பர்சன் இந்த மாதிரி 3 கேட்டகரி நமக்கு சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு இமேஜோ இல்லை வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் டேட்டா ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இல்லை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா, அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகும். நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணணும், இல்லைனா வைஃபை மூலிமா டவுன்லோட் ஆகும். இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது? அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்ருக்கு ஆன்லைனில். அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது எதனாலனா இதுவும் ஒரு காரணமாக தான். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து ஒன்று அனுப்புகிறாங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டே கூட பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக ஏதாச்சும் தற்காலிகமாக ஏதாவது பிழை பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. அதர் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இதை அனுப்பிச்சிருப்பாங்க. அது மூலிமா நம்ம மொபைலை பார்த்தீங்கன்னா தாக்குவதற்கு நிறைய பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் தான் என்னன்னா, இந்த இதை நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். என்னடா அது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, உங்கள் ஃப்ரெண்டை அதை அனுப்பியிருக்க மாட்டார். ஆனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா, அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அப்டேட் பண்ணிங்க. எல்லாமே வாட்ஸ்அப்பை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மேலே இங்கே பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கும். சரிங்களா, அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு உங்கள் நேம் இருக்கும், அக்கௌண்ட் இருக்கும், ப்ரைவசி, அவதார், லிஸ்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, ஆப் லாங்குவேஜ், ஹெல்ப், இன்வைட் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கெலாம் இருக்கும். இது நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இதுதான் அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே தாங்க உங்களுக்கு அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், மீடியா ஆட்டோ டவுன்லோடர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3லையுமே தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வென் யூஸிங் மொபைல் டேட்டா, நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்குள்ளே மொபைல் டேட்டா ஆனில் இருக்கக்குள்ளே எதனாச்சும் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எதுவுமே டிக் பண்ணல. இது மாதிரி டிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் இருக்குது அப்படின்னா, ஆல் மீடியா இருக்குது, இல்லை வெறும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா, அதை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் அன்செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாலுமே நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டாம், ஆட்டோ டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, அந்த டிக்கில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோடும் ஆகாது. சரிங்களா, நீங்களாக போய் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும். சரிங்களா, இது மொபைல் டேட்டா ஆனில் இருக்குது. கீழே பாருங்கள், வென் கனெக்டட் ஆன் ஒய்ஃபை, ஒய்ஃபைல இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும்னா டக்கு டக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆகும், எல்லாமே டவுன்லோட் ஆகும். அதுமாரி பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் என்ன பண்ணால், இதுலேயே நிறைய பேருக்கு ஃபுல் டிக்கில் தான் இருக்கும். சரிங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ண, டச் பண்ணி எல்லா டிக்குமே எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போ ஒய்ஃபையில் டவுன்லோட் ஆகக்கூடாது, மொபைல் டேட்டாவில் நம்ம ஆட்டோ டவுன்லோட் ஆகக்கூடாது. வென் ரோமிங்கில் இருக்கணும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகக்கூடாது. சரிங்களா, அப்போ இந்த 3 செட்டிங்ஸுமே என்ன பண்ணால் எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோ மீடியா தான் காமிக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான செட்டிங்ஸில் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பிழையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்கள் மொபைலில் நீங்கள் சேஃப்டியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்தி நான் அன்பு ஃபிஷ்ஷியாக எடுத்தேன். பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பை மோட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் வீடியோ